யாரும்மா இவங்கலாம்? என்ன எதுக்கு கடத்த பாக்குறாங்க? இப்ப அத பத்தில பேச நேரம் இல்ல. ஆஸ்பத்திரி போகணும். அவ வழியில துடிச்சிட்டு இருக்கா. வா மாமா, நான் மண்டபத்துக்கு போலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க மறுபடியும் ஹாஸ்பிடல் போலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஆம்புலன்ஸ் வந்தா அவங்க பாத்துப்பாங்க. ஏய், உன்னால ஆஸ்பத்திரி வர முடியுமா முடியாதா? நான் வர மாட்டேன் மாமா. அப்ப இங்கேயே இரு. நான் ஆஸ்பத்திரி போறேன். மாமா, மாமா நில்லுங்க. மாமா, மாமா சொன்னா கேளுங்க. அப்ப ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோ, போயிடலாம். மாமா, வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து. இங்கதான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஏமா, எங்களுக்கு யாருமா ஃபோன் பண்ணது? நான் தான். அங்க ஆட்டோக்காரங்க ஒருத்தவங்க அடிபட்டு கிடக்குறாங்க. யோ, ஸ்ட்ரெச்சர் எடுத்து வாங்கயா. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்தா அவளையும் இந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பியிருக்கலாம். ச்சே, தேவையில்லாம எதுக்கு இவர் கூட போனாரு? கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ. போதும் நேத்தனா, போதும். அம்மா, நீ சாப்பிட்டியா? யாரு போன் பண்றாங்க? சேது மாமா தான் ஃபோன் பண்றாங்க மாச்சி. மாமனா? மாமே என்னத்த மாமே? உங்க அக்கா வேணான்ட்டு இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட போயிருக்கேன். அவன் உனக்கு மாமனா? ஃபோனை அட்டென்ட் பண்ணவா மாச்சி? ஒன்னும் தேவையில்லை. அம்மா, ஏதாவது அவசரமா இருக்க போதுமா? என்னத்த அவசரம் இருக்க போகுது? ஏதாவது பேசி கல்யாணத்துல வந்து அச்சதை போடுன்னு சொல்றதுக்கு போன் பண்ணியிருப்பான். அதானே? எனக்கு பிடிக்காத கல்யாணத்துல நான் போய் நிப்பேனாக்கும். அங்க பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துட்டு? ஏதா மறுபடியும் ஃபோன் பண்ணா நான் பேச வேண்டியதானே? கல்யாணத்துக்கு தாண்டா கூப்பிடுறியா? என்ன அங்க போய் நிக்க சொல்றியாக்கு? அந்த கல்யாணம் பிடிக்காம தானே நானே இந்த வீட்டுல வந்து உக்காந்துருக்கேன். இவங்கிட்ட என்னத்த பேசுறது? இல்லத்தா, திரும்ப அடிச்சிருக்காரு, அதான் சொல்றேன். சரி, குடு போன. ஹலோ, என்னப்பா புது மாப்பிள்ள? இப்ப எதுக்கு மறுபடி போன் பண்ணிட்டு இருக்க? உன் கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்கு போன் பண்ணியா? என்னடா அப்பத்தான்னுகிட்டு நீ பதறிக்கிட்டு பேசினா மட்டும் நான் உன் கல்யாணத்துல வந்து நின்றுவனாக்கு. ஐயோ அப்பதா, நான் சொல்றத கொஞ்சம் கேள. என்ன தமிழ்ச்செல்வி? ஆத்தாடி ஆத்த, அப்படியே தமிழ்ச்செல்வியோட பாசத்தை கொட்டுறேன் பாரு.